முன்னாள் மாணவனின் நெகிழ்ச்சியான பேச்சு, கண்ணீர் விட்ட ஆசிரியர்கள், படு வைரலாகும் வீடியோ. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1996 மற்றும் 97ஆம் ஆண்டு படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 27 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்கும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று அதே பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக 1996ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு வகுப்பு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் மற்றும் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி, மேலையூர் ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி செந்தில்குமார் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதலாவதாக தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் சீர்வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்து தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து தங்களது பழைய நினைவுகளை நினைவு கூறும் வகையில் ஆசிரியர்கள் காலில் விழுந்து வணங்கி கட்டித் தழுவி அன்பை பகிர்ந்து கொண்டனர். பிறகு மாணவர்கள் ஒவ்வொருவராக தங்களை ஆசிரியர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டு 27 ஆண்டுகால நினைவுகளை சக மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் உருக்கமாக பகிர்ந்து கொண்டனர். இதில் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி பேசிய பொழுது, தற்பொழுது ஆசிரியர்கள் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கும் அளவு குறைந்து விட்டதாகவும், இதற்கு காரணம் ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பது குறைந்து விட்டதாலும் இன்றைக்கு உள்ள சட்டங்கள் அதற்கு ஆதரவாக உள்ளதால் பள்ளிகளில் குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளதால் ஆசிரியர் தினமும் பயத்துடன் பள்ளிக்கு வந்து செல்வதாக கூறினார். பிறகு ஆசிரியர்கள் கூறும் அறிவுரையை கேட்டறிந்தனர். இறுதியாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக 50,000 ரூபாயில் பள்ளி கட்டிடம் புனரமைப்பு பணிகளும் 30,000 ரூபாயில் பள்ளிக்கு தேவையான உபகரணங்களும் இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது. பார்த்ததும் அடையாளம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சிருக்காங்க. பெரிய விஷயம். இந்த வயதுல நம்மளாம் இருப்போமான்னு தெரியல. ஆனாலும் இந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. மேம் அப்படி முருகன் பஸ்ல வெளியே நின்று பார்த்துட்டே இருப்போம். அந்த கேட்டு வெளியே நின்று முருகன் பஸ்ல இறங்கலன்னா அப்பாடா சப்ஷன்டா இன்னைக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அப்படி அவங்க போறப்போ ஒரு வாசம் வீசும். நல்ல மேம், அவ்வளோ பயம் அவங்கள பார்த்து. வரலன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா தப்பு அந்த வயசுல கரெக்ட் ஆறு. ஆனா அவங்க சொன்னதை நம்ம கேட்டு இருந்தாதான் நம்ம நல்லபடியா வர முடியும். என்னைக்கு ஒரு டீச்சர் குச்சை கீழே போட்டாங்களோ அன்னைக்கு குற்றங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். போலீஸ் குச்சை கையில் எடுக்கிறாங்க. நம்மளே இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா இவங்க குச்சியை கையில் எடுத்தது தான். ஒரு பிடி சார் ஜம்பவான் அந்த ஃபுல்லப் எடுக்கிறப்ப அவர் போடுற அடி சான்ஸே இல்லை. நம்ம ஆனந்த கணேஷ்குமார் நான்லாம் அதுக்காகவே செடி நட ஆரம்பிச்சோம். அதுல நிறைய மரங்கள் வளர்ந்துருக்குது. இப்போ தங்கசெல்வி மேம் ரொம்ப அருமையா மீனாட்சி மேம் விட்ட பணி அப்படியே இந்த ஒரு வாலிப பிரியாயத்தை நோக்கி நான் ஓடி வந்தேன். ஆனாலும் இப்போ இந்த பிள்ளைங்களை பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப ஒரு பொறாமையாகவும் ஒரு கஷ்டம். ஏன்னா அந்த நாளில் பார்க்கக்கூடிய மக்கள் இந்த நாளில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியா ஒரு வருத்தத்தோட பாரத்தோட இந்த மக்களை பார்க்கணும் ஓடி வந்தேன். அது இதை காட்டிலும் மறு பிறவி எடுத்தாலும் இந்த ஒரு சந்தோஷத்தை கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோம் ஓடிடுறோம். இப்பொழுது இந்த ஆசிரியரோடும் பிள்ளைங்களோடும் ஒரு குடும்பமாய் ஒரு தாயை போல நம்ம தேற்றுகிற தகப்பனாருக்காக எங்களுடைய ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்க வச்சு தான் இன்றைக்கி என் பிள்ளைங்களை இந்த அளவுக்கு நான் படிக்க வச்சேன். இல்லைன்னா என் பிள்ளைங்களை நான் எப்படியே விட்டுட்டு இருப்பேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் தமிழ் சார் சொன்ன வார்த்தை எனக்கு ஒவ்வொரு நேரமும் அது ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் சொன்னார், தமிழாசிரியர் அவர்கள், நாங்கள் இரவு பள்ளியை நடத்தினோம் என்று. அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற சார். ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் சரியில்லை. இப்பொழுது அமர்ந்திருக்கும் மாணவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அன்று நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஒழுக்கம் இன்று வரை இன்னும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
இன்று இப்பொழுது படிக்கும் 6ஆம் வகுப்பு மாணவர்களை இதுபோல் அமர வைத்தீர்கள் என்றால் ஒருவர் ஸ்டைலில் இருப்பார்கள். நாம் பார்ப்பதற்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். நிச்சயமாக இன்று பயிலும் ஆசிரியர்கள் வந்து என்ன பாவம் செய்தார்களோ தெரியல, வீட்டிலிருந்து வரும்போதே ஸ்கூல் வரும்போதே சோகத்துடன் வருவார்கள், சோகத்துடனே திரும்பி செல்வார்கள். ஆனால் நீங்கள் வரும்பொழுது வீட்டில் சோகமாக இருந்தாலும் பள்ளிக்கு வரும்பொழுது சந்தோஷமாக வந்தீர்கள். ஏனென்றால் உங்களுடைய சந்தோஷம் அந்த பள்ளியிலே தெரிந்தது. ஆனால் இன்று இருக்கும் ஆசிரியர்கள் என்ன பிரச்சனை வருமோ, மாணவர்கள் எந்த பிரச்சனையை கொண்டு வருவார்களோ என்ற ஒரு பயத்திலேயே வருகிறார்கள். அவர்கள் மாணவர்களிடம் வந்து கல்வி கற்றுக் கொடுப்பதை தவிர அவர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்ற ஒரு பயமே அவர்களுக்கு. நிச்சயம் அவர்கள் இன்று மதிய உணவு கூட சாப்பிட மாட்டேன்றார்கள். மாணவர்கள் எங்கு செல்கிறார்கள், எங்கு போகிறார்கள் என்று அந்த ஒரு பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் குபேந்திரன், எஸ் நடராஜன், கே ஐயப்பன், என் ஏ மோகனசுந்தரமன். ஜெயந்தி மேடம் இங்க பாருங்க. வாங்க கீழூர் மோகன் வரலையா? இ நாகரம்மாள். ஓகேவா? தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. அப்படியே இருங்க.